நாம் தமிழில் அதிகமாக இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம், அப்பப்போ அப்படின்ட்டு. இதற்கு சரியான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா ஃப்ரம் டைம் டு டைம். எப்படி? ஃப்ரம் டைம் டு டைம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ சென்டென்ஸில் பார்க்கலாம் பாருங்கள். அப்பப்போ நாய் குறைக்கிறது. இது என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுங்களா? தமிழில் இருக்க கடைசி வார்த்தை மட்டும் பாருங்கள். அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸோட டென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். குறைக்கிறது அப்படின்னா ப்ரெசென்ட்டில் இருக்குது. அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள். கேட்பார். கேட்பார்னா இதுக்கப்புறம் அந்த வேலையை செய்வார் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃப்யூச்சரில் இருக்குது. இப்படி தான் நீங்கள் டென்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். அப்பப்போ நாய் குறைக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? The dog barks from time to time. The dog barks from time to time. அடுத்து பாருங்க. ஆசிரியர் அப்பப்போ கேள்விகள் கேட்பார். நான் சொன்ன மாதிரி இது ஃபியூச்சரில் இருக்கு. அப்போ நீங்க will அப்படிங்கிற சென்டென்ஸ்ல எழுதணும். எழுதலாமா? வாங்க. அவ்வளோதான். பாருங்க. The teacher will ask questions from time to time. The teacher will ask questions from time to time. கடைசியில் இருக்குன்னு பாருங்க. அப்பப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். அப்பப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். இதுக்கு என்ன சென்டென்ஸ் வரும் அப்படின்னு காமெண்ட்ல போட்டுருங்க.